அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டிப்பட்டியார். அரசியல் 2026 தேர்தல் களம் மிகவும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய அரசியல் வருகை வரவேற்கத்தக்கது, எதிர்பார்க்கக்கூடியது. இந்த அரசியல் களத்தில் சின்னம்மா அவர்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், ஐயா ஓன பன்னீர்செல்வம் அவர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற 5 முதலமைச்சர்களோட பயணம் பண்ணவங்க. அதிமுகவில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட ஒரு ஸ்டேஜில் நம்ம இனிமேல் அரசியல் வேண்டாம் ஒதுக்கிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு பக்க பலமாகவும் உற்ற துணையாகவும் உயிர் தோழியாகவும் மெய் காப்பாளராகவும் இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள பாதுகாத்து திரும்பவும் அரசியல் களத்தில் அவங்கள கொண்டு முதலமைச்சர் ஆக்குனது புரட்சித்தாய் சின்னம்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி நிறைய அரசியல் அதிமுக இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், கட்சி தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையினர் புரட்சித்தாய் சின்னமாக தான் அவங்களுக்கு சீட்டே கொடுத்தாங்க. எல்லாருமே போய் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பார்த்துட முடியாது. எல்லாருமே புரட்சித்தாய் சின்னம்மாட்ட தான் இருந்தாங்க. அவங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு வழங்கினாங்க. ஏதோ ஒரு சோதனை காலம் சின்னம்மா அவர்களுக்கு. சின்னம்மா அவர்கள் பரப்பன அக்கரகார சிறையிலிருந்து தண்டனை காலத்தை முடிச்சுட்டு விடுதலையாகி ஊர் திரும்பும்போது சின்னம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கானோர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கானோர் கூடி அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சு. அப்படிப்பட்ட மக்களுடைய பவர் உள்ளவங்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அவங்க 2026 அரசியல் களத்தில் இப்போ களம் இறங்கி செயல்பட போகிறாங்க. அவங்களுடைய அரசியல் வரவேற்கத்தக்கது. அவங்கள வரவேற்போம், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆண்டிப்பட்டியார்.